இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபனம் தீசு சேவை. நேரம் சரியாக 7 மணி. நினைவலைகள். அறிவிப்பாளர் அமரர் மஹ்ரூப் மொஹிதீனுக்கு சமர்ப்பணமாகும் எங்கள் இதய அஞ்சலி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அறிவிப்பாளராக இணைந்து கொண்ட மஹ்ரூப் மொஹிதீன் அவர்கள் 25 வருடங்களுக்கு மேலாக நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பல காத்திரமான நிகழ்ச்சிகளை படைத்தவர். அது மட்டுமன்றி ஒரு செய்தி வாசிப்பாளராகவும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியவர். நல்ல நண்பனாக, சகோதரனாக, சக உத்தியோகத்தராக, நலன் விரும்பியாக இதயங்களில் இடம் பிடித்த மஹ்ரூப் மொஹிதீனின் மறைவு தந்த மாறா துயருடன் அன்னாரது நினைவலைகளை வானலையில் பகிர்ந்து கொள்கிறோம். கடமையில் கருத்தோன்றி தன் கவனத்தை ஈர்த்த மஹ்ரூப் மொஹிதீன் பற்றி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகம் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் VN மதியழகன் அவர்கள் ஒலிபரப்பு ஊடக பாரம்பரியங்களை பொறுப்புணர்வோடு அனுசரித்து சமூக நன்மையை மட்டும் ஒரே நோக்கமாக கொண்டு தரமான நிகழ்ச்சிகளை தயாரித்தளித்து வந்த ஒரு நேர்த்தியான ஒலிபரப்பாளரை காலன் எம்மிடமிருந்து கவர்ந்து சென்று விட்டான். சடுதியில் எவ்வித இரக்கவுமின்றி தாளவொன்னா துயரோடு அஞ்சலி பகிர வந்திருக்கின்றேன். கனடாவின் டொரண்டோ மாநகரில் இருந்து மரணம் அதன் நேசத்தனத்தை மற்றொரு தடவை காட்டிவிட்டது. பண்பட்ட ஒலிபரப்பாளர் மஹ்ரூப் மொஹிதீன் அவர்கள் மீதும் அது கவிந்து விட்டது. அன்னாரது இழப்பால் மனம் தவிக்கின்ற குடும்பத்தார்க்கும் ஒலிபரப்பு நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்து தொடர்கிறேன். நினைத்து பார்க்கிறேன், 1997ஆம் ஆண்டு போர்க்கால சூழல். தமிழ் தேசிய சேவையின் கட்டுப்பாட்டில் ஈரப்பெரியகுளம் ஒலிபரப்பு நிலையம் ஊடாக ஆரம்பமாகின்றது. வடபுலத்து நீர்களுக்கென்றே பிரத்யேகமாக வானம்பாடி என்ற புதிய சேவை. அப்போது பணிப்பாளராக விளங்கிய நான் பரிந்துரை செய்து மா அதிபராக பணியில் இருந்த ஜனதாச பீரிஸ் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பெயரே வானம்பாடி. வானம்பாடிக்கென அறிவிப்பாளர்கள் உடனடியாக தெரிவாக்கினர். அவர்களில் ஒருவர்தான் அன்பினாலும் அமைதியான போக்கினாலும் கனிவான வார்த்தைகளாலும் பின்னாளில் அனைவரையும் தன்பால் கவர்ந்து அண்மையில் காலமான மஹ்ரூப் மொஹிதீன் அவர்கள். அடக்கமானவர், அளவோடு பேசுபவர். ஆனால் அவரது ஒலிபரப்பு திறன் அதிகம் பேசியது, நேரலுக்காக அதிகம் பேசியது. அவரது திறமை, அர்ப்பண சிந்தை என்பன கண்டு தமிழ் சேவைக்கு வருமாறு அவரை அழைத்தேன். கடின உழைப்பை அவர் காட்டினார். கச்சிதமாக முன்னேறினார். முதற்தர அறிவிப்பாளராக விளங்கிய மஹ்ரூப் மொஹிதீன் நான் பதவியில் இருந்து விலகிய மறு ஆண்டிலேயே முஸ்லிம் சேவையோடு தன்னை முற்றாக எண்ணி பிணைத்துக் கொள்ள விரும்பினார். முஸ்லிம் சேவையும் மார்க்க பக்தி நிறைந்த அவரை உள்வாங்க முன்வந்தது. நிகழ்ச்சிகள் சிறப்படைந்தன, நேயர்கள் பயனடைந்தார்கள். ஒலிபரப்பிற்காய் இறுதி மூச்சு வரை இதய சுத்தியுடன் செயலாற்றி வந்த மஹ்ரூப் மொஹிதீனின் இதயம் 50களின் நடுவில் செயல் இழக்கும் என்று நாம் எப்போதாவது எண்ணி இருந்தோமா இறைவா? ஏன் அழைத்தாய் விரைந்து எங்கள் இனியவனை? அஞ்சலி நிகழ்ச்சியை மனப்பாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என்னவர்களே, தென்கிழக்கு பல்கலைக்கழக மூத்த உதவி நூலகர் கலாநிதி மஷ்ரூஃபா முகமது மஜீத் எனது முகநூல் பதிவுக்கு எழுதிய பின்னூட்டத்தை முத்தாய்ப்பாக தந்து மஹ்ரூப் மொஹிதீன் அவர்கள் இறப்புக்கு மீண்டும் அஞ்சலி செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவரிடமே திரும்பி செல்பவர்கள். இறைவா, அன்னாரை பொருந்திக் கொள்வாயாக. ஓம் சாந்தி. மறைந்தும் பெயர் சொல்லும் மறக்க முடியாத
நண்பன் பற்றி ஒலிபரப்பாளரும் எழுத்தாளருமான அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்கள். அறிவிப்பாளர் சகோதரர் மஹ்ரூப் மொய்தீனின் சடுதி மரணம் மிக துயரளித்தது. மரணம் எல்லாருக்கும் நிகழ்வதுதான், நிகழ இருப்பதும் தான். ஆனால் இளவயது மரணங்களும் நம்முடைய துறையில் இணைந்திருப்போரது மரணமுமாக அது அமைந்து விடுகிறது என்றால் பெரும் அதிர்ச்சியையும் நம்மில் ஏற்படுத்தி விடுகிறது. எல்லாருக்கும் தத்தம் துறைகளில் ஒரு காலகட்டம் இருப்பது போலவே அறிவிப்பாளர்களுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. நானும் என்னோடு கடமை புரிந்த சகபாடிகளின் காலகட்டத்துக்கு பின்னால் ஒலிபரப்பு துறைக்குள் நுழைந்த பலரில் மஹ்ரூப் மொய்தீனும் ஒருவர். அவருடன் கடமை புரியும் காலகட்டத்தை கடந்துவிட்ட போதும் ஒலிபரப்பாளர்களுக்கு தமது துறையோடு ஒரு ஒட்டுறவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அடிப்படையில் மட்டுமன்றி அதற்கு அப்பாலும் மஹ்ரூப் மொய்தீனை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் இடையிலான உறவு ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான தொடர்பையொத்தது. அதை அவர் தொடர்ந்தும் பேணி வந்தார். முதலில் அவர் வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கெடுத்தது கல்வி சேவை நிகழ்ச்சி ஒன்றில் தான். இதனை பலரும் அறிந்திருக்கவில்லை. 1988 வாக்கில் என்று நினைக்கிறேன், எனது ஞாபகம் சரியாக இருந்தால், பாடசாலை மாணவர்களுக்கான வானொலி நிகழ்ச்சிகள் வானொலி கல்வி சேவையில் ஒலிபரப்பாயின. அந்த நிகழ்ச்சிகளை தயாரித்தவர்களில் நானும் ஒருவன். நிகழ்ச்சிகளில் குரல் கொடுக்க கலைஞர்கள் அதிகமானோர் அவசியப்பட்டனர். அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர்களோடு பாடசாலை மாணாக்கரும் தேவைப்பட்டனர். அந்த அடிப்படையில் நான் தயாரித்த கல்வி சேவை நிகழ்ச்சிகளில் மஹ்ரூப் மொய்தீன் பங்கெடுத்து வந்தார். பின்னர் பிரபல பாடற்கலைஞரும் ஆசிரியருமான MH ஃபவுசுல் அமீர் அவர்களின் துணையோடு முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து வந்தவர். அவருக்குள்ளிருந்த வானொலியின் தாகம் அவரை விட்டு நீங்கவே இல்லை. ஒலிபரப்பாளராக வர வேண்டும் என்று பலர் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் திறமையும் அதிர்ஷ்டமும் ஆர்வமும் உள்ளவர்களால் மாத்திரமே வென்று நின்று நிலைக்க முடிகிறது. அவர்களில் ஒருவராகத்தான் மஹ்ரூப் மொய்தீனை நான் பார்க்கிறேன். இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் மஹ்ரூப் மொய்தீனின் குணாதிசயங்கள் குறிப்பிட்டு சொல்லத்தக்கவை. எதற்குமே பரபரப்பாகாத மிக மென்மையான போக்கு கொண்டவர் அவர். எல்லாருடனுமே அன்பு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். மற்றவர்களுடன் மிக்க மரியாதையும் கண்ணியமும் பேணி வந்தவர். அவரது மறைவுக்கு பிறகு கருத்து சொன்ன பலரும் அவரது அழகிய குணாதிசயங்கள் பற்றித்தான் அதிகம் பேசினார்கள். எல்லோருமே சென்று சேர்ந்து விடுவோம், ஆனால் பின்னாளில் நமது திறமை குறித்தும் பண்புகள் குறித்தும் நினைத்து பேசும் ஒரு வாழ்க்கை சகலருக்கும் அமைய வேண்டும். மஹ்ரூப் மொய்தீனுக்கு அமைந்தது போல அன்னாரை எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி. சுமை தந்த நினைவுகளோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் பிறை FM கட்டுப்பாட்டாளர் பஷீர் அப்துல் கயூம் அவர்கள். சில தினங்களுக்கு முன் எம்மை விட்டு மறைந்த அன்பு நண்பர் சிரேஷ்ட அறிவிப்பாளர் மஹ்ரூப் மொய்தீனுடைய மரணம் ஒலிபரப்புத்துறைக்கு ஒரு தாங்க முடியாத இழப்பாக கருதப்படுகிறது. 1994-96 ஆண்டு கால பகுதிகளிலே நாம் குடும்பக்காக கடமைக்கு வந்தபோது மஹ்ரூப் மொய்தீனுடைய அறிமுகம் எமக்கு கிடைத்தது. உண்மையிலேயே நாம் கிழக்கிலிருந்து வந்தவர்கள். அதே போன்று மஹ்ரூப் மொய்தீன் அவர்கள் மேற்கை சேர்ந்தவர். எம் மீது மிகுந்த அன்பும் பாசமும் காட்டி எம்மை அரவணைத்தவர்களில் மஹ்ரூப் மொய்தீன் அவர்கள் முக்கியமானவர். எப்போதும் புன் முறுவல் பூத்த முகத்தோடு எம்மை அன்போடு குசலம் விசாரிப்பார். நீங்கள் சாப்பிட்டீர்களா, எப்படி உங்களுக்கு தங்குமிட வசதி எல்லாம் என்று அடிக்கடி விசாரிப்பார். அன்பாக பழகுவார், அழகாக பேசிக் கொண்டிருப்பார். குறிப்பாக ரமலான் காலத்திலே நாம் தங்கியிருந்த ரூம்களில் கடைகளில் சென்று சகர் செய்வதும், அதுபோன்று கடைகளிலே இஃப்தார் செய்வதும் மற்றும் ஒலிபரப்பு கொடுத்தாவன கிண்ணங்களிலே எமது நோன்பு திறக்கின்ற காலமும் கடந்து போனது. நோன்பு திறக்கின்ற இஃப்தார்களுக்காக கடமைக்கு வருகின்ற போது அவர் பல உணவுப் பண்டங்களை கொண்டு வருவார். அவருக்காக மட்டுமல்ல, எங்களுக்கும் சேர்த்து. இஃப்தாருடைய நேரம் வந்ததும் எங்களை எல்லாம் அழைப்பார். ஒன்றாக இருந்து நோன்பு திறக்க வைப்பார். வீட்டிலிருந்து எவ்வாறு நாங்கள் நோன்பு திறப்போமோ அதே போன்ற உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. பல வருட காலமாக அதை அவர் செய்து வந்தார்.
அதுபோன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் படைத்தார். புதிய புதிய நிகழ்ச்சிகளை அவர் படைத்தார். 2005ஆம் ஆண்டு சவுதி அரச விருந்தாளியாக ஹஜ் கடமைக்காக சென்று வந்தார். 2006ஆம் ஆண்டு சென்று வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே அவரிடம், எனக்கு முந்தைய ஒரு வருடம் சென்ற அவரிடம் பல அனுபவங்களை நான் கேட்டு பகிர்ந்து கொண்டேன். பல விடயங்கள் எனக்கு அவர் சொல்லி தந்தார். எவ்வாறு அங்கு நடந்து கொள்ள வேண்டும், எப்படியான இடங்களுக்கெல்லாம் சென்று எவ்வாறு இங்கு அவற்றை வழங்க வேண்டும், அரபா மைதான நேரடி எவ்வாறு ஒலிபரப்பு செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை அவர் கற்றுத்தந்தார். அதன் காரணமாக கச்சிதமாக 2006ஆம் ஆண்டு அந்த விடயங்களை என்னால் செய்ய முடிந்தது. அதுபோன்று நான் இங்கு கடமைக்கு வந்ததன் பின்னர் கடமை நிமித்தமாக கொழும்புக்கு அடிக்கடி வருகின்ற போதெல்லாம் அவரை கண்டு சுகம் விசாரிக்க தவறவில்லை. அப்போதெல்லாம் உங்கள் ஒலிபரப்பு எவ்வாறு போய்க் கொண்டிருக்கிறது, அங்கு எப்படி உங்களோட ஒலிபரப்பு தெளிவாக இருக்கிறதா, என்ன நிகழ்ச்சிகளை படைக்கிறீர்கள், இப்படியான நிகழ்ச்சிகளை படைத்தால் என்ன என்பன போன்ற பல ஆலோசனைகளை வழங்குவார். எப்போதும் ஒரு சகோதரனை போன்றே என்னோடு அவர் பழகினார். அதே போன்று என் போன்று கிழக்கிலிருந்து வந்த அனைவரிடமும் பண்போடும் பாசத்தோடும் பழகிய ஒரு நல்ல மனிதர்தான் மறைந்த அன்பு நண்பர் சகோதரர் அல்ஹாஜ் மௌரூப் மொஹிதீன் அவர்கள். இறைவன் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவு சீக்கிரமாக அவர் எம்மை விட்டு மறைவார் என்று நாம் கனவிலும் நினைக்கவில்லை. பல சகோதரர்கள் அண்மை காலமாக குறுகிய காலத்துக்குள்ளே ஒலிபரப்பாளர்கள் எம்மை விட்டு மறைந்த தடங்கள் இன்னும் மாறவில்லை. அதற்கிடையிலே மற்றும் ஒரு மரணம். என்ன செய்ய? இறைவன் நாட்டத்தை பொருந்திக் கொள்ள வேண்டும். எனவே மௌரூப் மொஹிதீன் அவர்கள் செய்த சேவைகளை, ஆற்றிய பணிகளை இறைவன் பொருந்திக் கொண்டு அவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, துயரால் வாடுகின்ற குடும்பத்தின் அனைவருக்கும் இந்த வேளையிலே எமது ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்து விடுகின்றேன். நன்றி. அன்பு நண்பனின் இழப்பு தந்த ஆறாத்துயருடன் ஒலிபரப்பாளர் முருகேசு ரவீந்திரன் அவர்கள். நேசிப்பவரை இழப்பது மிகவும் கடினம் என்பதை நண்பன் மஹ்ரூப் மொஹிதீனின் மரணம் உணர்த்துவதாக உள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் 1997 பகுதி நேர அறிவிப்பாளராக சேர்ந்து 1999 செய்தி வாசிப்பாளராகவும் 2000ஆம் ஆண்டில் ஒப்பந்த அறிவிப்பாளராகவும் 2001 நிரந்தர அறிவிப்பாளராகவும் பின்னர் முதற்தர அறிவிப்பாளராகவும் முஸ்லிம் சேவையில் தயாரிப்பாளராகவும் நண்பன் மஹ்ரூப் மொஹிதீன் திறம்பட பணியாற்றி வந்த வேளையிலேயே அவனது திடீர் இழப்பு அவனை நேசித்த அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த சோகத்தின் வலி மிகவும் வேதனையானது. உன்னோடு பழகிய நாட்களை உயிருள்ள வரை என்னால் என்றும் மறக்க முடியாது. பிரிவு வலி மிகுந்தது என்பதை நெருக்கமானவர்கள் என்னை விட்டு செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உணர்ந்திருக்கிறேன். உன் இழப்பை என் மனம் ஏற்க மறுக்கிறது. நீ என்னை விட 2 வயது குறைந்தவன் என்ற போதிலும் என்னை முந்தும் ஒலிபரப்பு துறை ஆற்றல் உன்னிடம் இருந்ததை கண்டு வியந்திருக்கிறேன். ஆனால் மரணத்திலும் நீ என்னை முந்துவாய் என நான் என்றுமே நினைத்ததில்லை. நீ உன்னை முன்னிலைப்படுத்தாத போதிலும் உன் நிகழ்ச்சிகளை ஒருபோதும் முன்னிலைப்படுத்த தவறியதில்லை. அர்ப்பணிப்போடு ஒலிபரப்பு துறையில் பணியாற்றி வந்தாய். உன் கடமை தவறாத கடின உழைப்பால் நீ தயாரித்த நிகழ்ச்சிகள் நேர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. உன்னை அறிந்தவர்கள் அறிவார்கள் உன்னை பற்றி. நீ அதிகம் அலட்டிக் கொள்ளாத போதிலும் அறிவுக்கு விருந்தளித்த நிகழ்ச்சிகளையும் ஆன்மீக உணர்வுமிக்க ஆண்டவனின் அருளை போற்றும் அற்புதமான நிகழ்ச்சிகளையும் மிகுந்த கவனத்துடன் காத்திரம் மிக்கதாக தயாரித்து ஒலிபரப்பினாய். அந்த பெருமை உன்னையே சாரும். உன்னை இழந்து உன் பிரிவால் தவிக்கும் அன்பு மனைவி, பாசமிகு பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரின் துயரிலும் மானசீகமாக பங்கு கொள்வதோடு உனக்கு எல்லாம் வல்ல இறைவன் சொர்க்கத்தில் நற்பேற்றினை தர வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றேன். ஓம் சாந்தி. மறைந்தும் மறையாத நினைவுகளுடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவை முன்னாள் பணிப்பாளர் MZA முனவர் அவர்கள். அன்பான நேய பெருமக்களே, நம்முடைய ஒலிபரப்பு குடும்பத்தில் ஒருவர் தமிழ் சேவையின் அறிவிப்பாளர், முஸ்லிம் நிகழ்ச்சி பகுதியின் சேவையின் தயாரிப்பாளர், மூத்த ஒலிபரப்பாளர் மஹ்ரூப் மொஹிதீன் அவர்கள் காலமான செய்தி அனைவரையும் கவலையை ஆழ்த்தியிருக்கலாம். வெறும் 56 வயது அவருக்கு.
துடிப்பான ஒளிபரப்பு துறையில் இயங்கிக் கொண்டிருந்தவர்கள். அவர்களை 1994 ஆண்டு வானொலி நிலையத்துக்கு அழைத்து வந்தவர் கலாபூசணம், இலக்கிய ஆர்வலர், கவிஞர், எழுத்தாளர், குறிப்பாக சாகித்ய மண்டல பரிசு பெற்ற காலம் சென்ற MH ஃபௌசுல் அமீர் ஆசிரியர் அவர்கள். அவர்கள் தமிழ் சேவையில் அறிவிப்பாளராக வந்தது மாத்திரமல்ல, அவரோடு வந்தவர்கள் அவரை மெச்சுகின்ற அளவிற்கு சிறப்பாக அவர்கள் ஜொலித்தார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை மிக்கவர். இந்த அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை மிக்கவர் மஹ்ரூம் மொய்தீன் அவர்கள் குறிப்பாக பல துறைகளில் ஒளிபரப்பு துறையில் பிரகாசித்தவர். முஸ்லிம் நிகழ்ச்சி பகுதியில் முஸ்லிம் சேவைக்கு பல நிகழ்ச்சிகளை தயாரித்தளித்தவர். கடைசி காலத்தில் ஓய்வு பெற்று சென்ற அஷ்ரப் கான் அவர்களுடைய நாடக தயாரிப்பாளர் வெற்றிடத்தை கூட நிரப்புகின்ற ஆற்றல் மஹ்ரூம் மொய்தீனுக்கு இருந்தது. பழமையாக முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியில் இறுதி நேரத்தில் காலை வேளையில் ஒளிபரப்பாகின்ற நல் வழி என்ற அருமையான நிகழ்ச்சியை தினமும் ஒளிபரப்பு செய்தவர். அது மாத்திரமல்ல, நோன்பு காலங்களில் முஸ்லிம் சேவையின் அறிவிப்பாளராக அவர்கள் இருந்தார்கள். தமிழ் சேவை அறிவிப்பாளர்கள் பற்றாக்குறை காலத்தில் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கும் அறிவிப்பாளராக கடமையாற்றியவர்கள், பொறுப்பு வகித்தவர்கள். எனக்கு தெரியும், நோன்பு காலத்தில் அவர்கள் அறிவிப்பாளராக வந்த 2000 ஆண்டுகளின் பின்னர் சகர் ஒளிபரப்பு இடம்பெறுகின்ற பொழுது அவர்கள் சமைத்து உணவை எடுத்து வந்து சுமார் கடமையாற்றுகின்ற 3 அல்லது 4 பேருக்கு பரிமாறுகின்ற அளவிற்கு விருந்தோம்பல் நடத்துவார்கள். நான் சகர் வேளையில் அறிவிப்பாளராக வந்த பொழுது எனக்கும் சேர்த்து எடுத்து வந்த உணவு இன்னும் ஞாபகமாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. சகோதரர் தயாரிப்பாளர் மஹ்ரூம் மொய்தீன் அவர்கள் ஆற்றல் மிக்க ஒரு இளைஞராக இருந்த காலத்தில் வந்து சேர்ந்தார்கள். 1994 ஆண்டு மாணவர் மன்றம் நிகழ்ச்சி நடத்திய MH ஃபௌசுல் அமீர் ஆசிரியர் தன்னுடைய 2 மாணவர்களை அழைத்து வந்து குரல் கொடுப்பதற்கு தயாரிப்பு செய்தார்கள். அறிவிப்பாளராக மாத்திரமல்ல, செய்தி வாசிப்பாளராகவும் அஸ்மிஸ் அலியை அறிமுகம் செய்தார்கள் கலாபூசணம் MH ஃபௌசுல் அமீர் ஆசிரியர் அவர்கள். அவரோடு வந்த மஹ்ரூம் மொய்தீன் அவர்கள் அவருக்கும் சளைத்தவர் அல்ல, இவருக்கும் சளைத்தவர் அல்ல, சுறுசுறுப்பாக இயங்கிய ஒருவர். தயாரிப்பாளராக்கி குறிப்பாக ஒளிபரப்பு துறையில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். இஸ்லாமிய கீதம் தயாரிப்பாளராக ஆனார். மாத்திரமல்ல, நாளாந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார், செய்தி மஞ்சரியை தொகுத்து வழங்கினார், கருத்துக்களம் நிகழ்ச்சியை நேர்முகமாக தொடர் நிகழ்ச்சியாக வாராவாரம் நடத்தி வந்தார். விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு குரல் கொடுத்தார்கள். வர்த்தக துறையில் வர்த்தக அறிவிப்பாளராக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிவிப்பாளர் மஹ்ரூம் மொய்தீன் அவர்கள் மறைந்த செய்தி மனதை கவலை அடைய செய்கிறது, கணக்க செய்கிறது. தமிழ் சேவையின் அறிவிப்பாளராக சேர்ந்து முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளராக வந்து முஸ்லிம் சேவையில் எதிர்காலத்தில் இன்னும் பல பதவிகளை வகிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்தவர்கள் அவசரமாக இறைவனிடம் சென்றார். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம். இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சுவனம் கிடைக்க பிரார்த்திப்போமாக. நன்றி. ஒரு சகோதரனாய் தன்னோடு உறவாடும் நட்பை இழந்த சோகத்தில் சிரேஷ்ட அறிவிப்பாளர் K. ஜெயகிருஷ்ணா அவர்கள். மஹ்ரூப் மொஹிதீனை எடுத்துக்கொண்டால் அவரை அப்படி பேர் சொல்வதற்கென்ன, தம்பி என்றுதான் சொல்வேன். காரணம், அவர் என்று கடமைக்கு வந்தாரோ, அதாவது ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் என்று முதல் கால் பதித்தாரோ, அன்றில் இருந்து இறுதி வரை என்னை காணும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அண்ணா என்றுதான் அழைப்பார் மஹ்ரூப் மொஹிதீன். ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலிருந்து ஒரு நண்பர் எனக்கு அழைப்பு எடுத்து, அண்ணா ஏதாவது கேள்விப்பட்டீர்களா என்று கேட்டார். நான் என்ன தம்பி என்று கேட்டதற்கு, மஹ்ரூப் மொஹிதீன் காலமாகிவிட்டார் என்று சொன்னார். உண்மையிலேயே பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னை பொறுத்தவரையிலே இங்கே பகுதி நேர அறிவிப்பாளராக வந்து சேர்ந்து கொண்ட மஹ்ரூப் மொஹிதீன் அதன் பின் நிரந்தர அறிவிப்பாளராகவும் முஸ்லிம் சேவையிலே நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கும் ஒரு சிரேஷ்ட தயாரிப்பாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருந்தவர். அவர் இந்த வயதில் எம்மை விட்டு பிரிந்திருப்பதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மிக்க மனவலியை தாங்கிக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இப்பொழுது என்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறேன். முடியவில்லை, என்ன சொல்லுவதென்றும் தெரியவில்லை. ஆனால் எல்லோருடனும் பழகும்போது மிக மிக மரியாதைக்குரியவராக பழகிய அந்த ஒரு காரணம்தான் இன்று அவரது பிரிவு எங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அன்பு வைத்தவர்களிலே, நாங்கள் என்று சொல்வதை விட நான் அன்பு வைத்த எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே என்னை அன்று முதல் இன்று வரை ஆரம்பத்தில் சொன்னது போன்று அண்ணா என்று என் பெயர் கூட சொல்ல மாட்டார். அண்ணா என்று அழைப்பது மஹ்ரூப் மொஹிதீனுடைய அந்த நல்ல பண்புகளில் ஒன்று. சிரிக்கவே மாட்டார். நகைச்சுவையாக ஏதாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு போவார். நாங்களும் 100% நம்பி விடுவோம். பின்பு பார்த்தால் அது வெறும் நகைச்சுவை கதையாக இருக்கும். இந்த வேளையிலே என்னால் எதை சொல்லலாம்? அவருடைய ஆத்மா சொர்க்கத்தை அடைய வேண்டும், இறைவனுடைய திருவடியிலே நிழல் பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. அவர் வாழ்வின் சுவடுகளோடு முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் முகமது ரீசா அவர்கள்.
மண்ணில் பிறந்த அனைவரும் மண்ணில் மடிவதே சகஜம், அதில் யாரும் விதிவிலக்கல்ல. ஆனால் சிலரது இழப்பு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. மௌரூஃப் மொய்தீன் என்ற அறிவிப்பாளரை மாத்திரம்தான் இங்குள்ள நிறைய பேருக்கு தெரியும், நேர்களுக்கு தெரியும். புதுக்கடை பகுதியிலே காசியார் மொஹிதீன் மற்றும் சஹர்வான் பிபி ஆகிய இருவருக்கும் மூத்த மகனாக 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி பிறந்தவர் மௌரூஃப் மொஹிதீன். 1994ஆம் ஆண்டு பகுதி நேர அறிவிப்பாளராக இந்த ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே இணைந்த அவர் 2000ஆம் ஆண்டு நிரந்தர நியமனம் பெற்று 2012ஆம் ஆண்டு அவர் முதற்தர அறிவிப்பாளராகி முஸ்லிம் சேவைக்கு அவர் மிகவும் தேவைப்பட்ட ஒருவராக காணப்பட்டார். 180 விதமான முஸ்லிம் விளம்பர நிகழ்ச்சிகளை அவர் தயாரித்து வழங்குவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அந்த வகையிலே அவர் மூலமாகத்தான் பல நிகழ்ச்சிகள் முஸ்லிம் சேவைக்கு உள்வாங்கப்பட்டு இன்னும் அந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. மிகவும் சகஜமாக பழகக்கூடிய ஒருவர், நகைச்சுவை உணர்வு மிக்கவர், சிறு குழந்தைகளுடன் மிகவும் அன்பாக பழகக்கூடிய ஒருவர், ஆர்ப்பாட்டமில்லாத ஒரு அறிவிப்பாளர், செய்தி வாசிப்பாளராகவும் அவர் இருந்தார். நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அவர் தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. சிறந்த அறிவிப்பாளரான அவர் ஒரு நாடக கலைஞர். அந்த வகையிலே தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு நிகழ்வுதான் இணையம். அந்த நிகழ்ச்சியை மிகவும் திறமாக அவர் செய்து வருகின்றார். அந்த நிகழ்ச்சி தான் அவர் இறுதியாக செய்த நிகழ்ச்சி. அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி தான் இறுதியாக வருகை தந்து ஜாவத்த பள்ளிவாசலிலே ஜும்மா தொழுதுவிட்டு 2:30க்கு இங்கிருந்து சென்றவர் தான் 23ஆம் திகதி காலையிலே எம்மை விட்டு பிரிந்தார். அவரது இழப்பு எமது முஸ்லிம் சேவைக்கு மாத்திரமல்ல, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவைக்கு ஒரு பேரிழப்பாகும். தொழில் புரியும் இடத்திலே 1.5 அடி இடைவெளியில் அமர்ந்திருப்பவர்கள் தான் நானும் அவரும். தனது 56 வயதிலே அவர் காலம் சென்று விட்டார். இறப்பது சகஜம், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இறப்பார் என்று நாங்கள் யாரும் எண்ணவில்லை. அவரது இழப்பை இன்னும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி. யதார்த்தமே ஆனாலும் இதயம் சொடும் உண்மையாக மஹ்ரூஃபின் இழப்பு தந்த சோகத்துடன் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் இளைய தம்பி தயானந்தா அவர்கள். வணக்கம். மௌரூஃப் மொய்தீன் என்றதோர் அன்புமிக்க சோதரனை இழந்த துயர நினைவுகளோடு என் அஞ்சலியை பகிர்ந்து கொள்கிறேன். நான் வானொலியில் பணியாற்றிய காலத்தில் 90களின் பிற்பகுதியில் மௌரூஃபை அறிந்து கொண்டேன். எல்லா பணியகங்களில் இருப்பது போன்றே வானொலியிலும் சச்சரவுகளும் புறங்கூறுதலும் முரண்பாடுகளும் இருந்தாலும் எதிலும் தன்னை ஈடுபடுத்தாத ஒரு நல்ல பண்பாளனாக என்னால் மௌரூஃபை இனம் காண முடிகிறது. அவசரமான அவரது விடைபெறுதல் அவரை அறிந்த எல்லோருடைய மனங்களிலும் பெரும் துயரை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒலிபரப்பு சார்ந்த எல்லோருமே தமது துயரை சமூக ஊடகங்களிலும் தனித்த முறையிலும் பகிர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மௌரூஃப் சிறந்த ஒலிபரப்பாளன் என்பதற்கும் அப்பாலான அவரது நல்ல மனதும் பண்பாடுமே அவரது இழப்பில் எல்லோரையும் துயர்பட வைத்திருக்கிறது. அறிவிப்பு துறையை தாண்டி சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் மௌரூஃப் தன்னை நிலைநாட்டியிருக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒலிபரப்பு அர்ப்பணிப்பும் பொறுப்புணர்வும் அவரை மேலும் உயர்த்தியிருக்கிறது. இலங்கை வானொலி தன்னை நேசித்த, தன் மீதான மாறா காதல் கொண்ட ஒரு ஒலிபரப்பாளரை சடதியாக இழந்த துயரில் இருக்கும் இந்த வேளையில் சக ஒலிபரப்பாளனாக எனது துயரையும் அஞ்சலியையும் தெரிவிக்கிறேன். அவரது எதிர்பாராத பிரிவினால் பெரும் துயரில் ஆழ்ந்திருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் அவரை இழந்து தவிக்கும் வானொலி நேயர்களுக்கும் என் துயரையும் அஞ்சலியையும் இந்த நிகழ்ச்சி மூலம் பகிர்ந்து கொள்கிறேன். இரக்கமுள்ள பேராளன் அவருக்கான சுவனபதியை அருளட்டும். பண்போடு பழகி விடைபெற்ற சகோதரன் பற்றி சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஃபர்கான் பி இஃப்திகார் அவர்கள். மஹ்ரூஃப் மொஹிதீன் மாணவ பருவத்தில் வானொலிக்கு அறிமுகமானவர். JCEOL வகுப்பில் கல்வி பயின்று கொண்டிருந்த பல மாணவர்களுக்கு முஸ்லிம் சேவையில் இடம்பெற்று வந்த மாணவர் மன்றம்
வாய்ப்புகளை வழங்கியது. இந்த நிகழ்ச்சியினை ஆசிரியராக இருந்த ஃபௌசுல் அமீர் நடத்தி வந்தார். அவரும் வானொலி கலைஞர், பிரபல பாடகர், பல பிரதிகளை, நாடகம், சித்திரம் என்று பல பிரதிகளை எழுதி வந்த பல திறமைகளை கொண்ட ஒருவர். அவர்தான் மாணவர்களை அழைத்து வருவார் அந்த நிகழ்ச்சிக்காக. காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக அது வடிவமைக்கப்பட்டதால் மாணவர்கள் அதன்பால் கவரப்பட்டனர். அந்த காலத்தில் தொடர்ந்து பல மாணவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்து கொண்டே இருப்பார்கள். அதில் ஒருவராகத்தான் மௌரூஃப் மொய்தீனும் பங்கு பற்றி வந்தார். ஆனால் பலர் இடையிலே விட்டு சென்று விட்டார்கள். மஹ்ரூப் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி வந்தார். அப்போதே அவர் சொல்வார், ஓர் அறிவிப்பாளராக வானொலியில் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருப்பதாக குறிப்பிடுவார். ஆனால் அவரிடம் அப்போதே ஒரு பணிவோடு நடந்து கொள்ளும் ஒரு பாங்கு காணப்பட்டது. ஆசிரியர்களை மதிக்கும் பண்பு அப்போது அவரிடம் காணப்பட்டது என்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இவருக்கு அறிவிப்பாளராக வர வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் உச்சரிப்பு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் கூடிய கவனம் செலுத்துமாறு அப்போதைய எங்களது பிரபல நாடக தயாரிப்பாளர் எம் அஷ்ரப் கான் அவர்கள் அடிக்கடி ஆலோசனை வழங்குவார். சொல்ல போனால் மஹ்ரூஃபை செதுக்கியவர் அவர் என்று கூறலாம். அவரும் ஒரு ஆசிரியர். எனவே 2 ஆசிரியர்களின் வழி நடத்துவதால் மஹ்ரூஃப் புடம்போடப்பட்டு இலங்கை வானொலியில் தனக்கென ஸ்திரமான பதவிகளை பெற்றுக்கொள்ள அன்றைய அடித்தளம் காரணமாக இருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது. அதேவேளை மஹ்ரூஃப் கடைசி வரை தன்னை வழிகாட்டிய அந்த ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். மரியாதையோடு அவர்களிடம் நடந்து கொள்வார். ஏனென்றால் இப்போதைய இளைய தலைமுறையினரிடம் நாம் அநேகமாக காண முடியாத நல்ல பண்புகள் மஹ்ரூஃபிடம் காணப்பட்டன. உருவாக்கியவர்களை அவர் மறக்கவில்லை. அதை நாம் பாராட்ட வேண்டும். சுகவீனமுற்றிருந்த நேரத்திலும் நிகழ்ச்சிகளை தரமாக தயாரித்து வழங்குவதில் அவர் சோர்ந்து போகவில்லை. ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் மஹ்ரூஃப் என்று நான் அவரை காணும் போது ஓரளவு கண்டிப்போடும் கூறுவதுண்டு. புன்னகையோடு சரிதாத்தா என்று சொல்வார். அவரிடம் காணப்பட்டது அந்த பண்பு, அந்த அரிய பண்புகள் பாராட்டத்தக்கது. எப்போதும் அதிர்ந்து பேசாதவர், நல்ல பண்புகள் கொண்ட, அலட்டிக் கொள்ளாத ஓர் நட்பு தந்த நினைவுகளுடன் ஒலிபரப்பாளர் பெரியசாமி சீதாராமன் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவணத்தில் வாழ்ந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய பொறுமையான மனிதர்களில் மௌரூஃபும் ஒருவர். தனது பணியை மாத்திரமே செய்யக்கூடியவர். மற்றவர்களை பற்றிய எந்தவித கோபதாபங்களை பேச மாட்டார். மற்றவர்களோடு தொனியை உயர்த்தி பேச மாட்டார். மிகவும் பொறுமையாக நடந்து கொள்வார். அமைதியாக பேசுவார். பார்ப்பதற்கு அவர் ஒரு ஆஜானுபாகமான தோற்றமாக இருந்தாலும் கூட ஒரு சிறு பிள்ளை போன்று எல்லோருடனும் கதைப்பார். கிட்டத்தட்ட 50 வருட கால நட்பு அவருக்கும் எனக்கும் இருந்தது. ஆரம்பத்தில் நாம் இருவரும் ஒன்றாக இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாவளத்தில் இணைந்து கொள்வதற்காக முயற்சி செய்தோம். நானும் அவரும் மிகவும் நட்பாக இருந்ததன் காரணமாக ஒருமையில் தான் கதைத்துக் கொள்வோம். அப்படித்தான் கடைசி வரையும் நாம் கதைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நோய்வாய்ப்பட்டதன் பின்னால் அதிகமாக அவருடன் கதைக்க கிடைக்கவில்லை எனக்கு. இருந்தாலும் காண்கின்ற வேளைகளில் அவர் அன்பாக என்னோடு பழகுவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் எம்மை விட்டு சென்றது மிகவும் கவலை அளிக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணத்தில் கடமையை கண்ணாக இருந்து செய்தவர்களில் அவரை நான் மிக முக்கியமான மனிதராக கருதுகிறேன். அவரும் நானும் ஒரே பகுதியிலிருந்து இந்த தொழிலுக்கு வந்ததன் காரணமாக நாம் நல்ல நட்புடன் இருந்தோம். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர், நல்ல விடயங்களை பற்றி பேசுபவர், எல்லாவற்றையும் நன்றாக செய்ய வேண்டும், செம்மையாக சீராக செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு தனது வேலைகளை செய்பவர் மௌரூஃப். மௌரூஃப் பிறந்தது இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணத்தின் விளம்பரங்களை சேகரிப்பதில் மிக முக்கிய பங்களித்தவர் என்று குறிப்பிடலாம். ஆகவே இவர் போன்ற நல்ல நண்பர்கள் இறப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. அவரது ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. அன்பு தந்த சுமைகளுடன் ஒலிபரப்பாளர் எஸ் ரஃபீக் அவர்கள். வணக்கம் நேர்களே. சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் மௌரூஃப் மொஹிடீன் அவர்கள் மறைந்த செய்தி
இடிமின்னலாய் என் இதயத்தை தாக்கியது. துயர்கடலில் மூழ்கிய நான் இன்னும் கரை சேரவில்லை. அவருடைய நினைவுகளே என்னை சுற்றி சுற்றி வருகின்றன. மௌரூஃப் மொஹிடீன் என் இனிய நண்பர், என் இதயத்துக்கு இஷ்டமான சிநேகிதர். வெள்ளி விழா கண்டது எங்கள் நட்பு. இலங்கை வானொலி தலைமை காரியாலயத்தில் நான் பணி செய்த காலத்தில் அவருடன் பழகிய பொழுதுகள் பனித்துளி காயாமல் இன்னும் பசுமையாகியிருக்கின்றன. மௌரூஃப் மொஹிடீன் குயில் போன்ற குரல் அழகர், குளிர் காற்று போன்ற குண அழகர். ஒரு சிறந்த ஒலிபரப்பாளனாக மட்டுமல்லாமல் நற்பண்புகள் பொட்டு குலுங்கிய ஒரு பூந்தோட்டமாக திகழ்ந்தவர். சக ஒலிபரப்பாளர்களோடு பாசத்தோடும் நேசத்தோடும் பழகி வந்தவர். அவர்களோடு கைகளை மட்டுமல்ல தன் இதயத்தையே குலுக்கிக் கொண்டவர். எப்போதாவது நான் கொழும்பு செல்ல நேர்ந்தால் அவரை பார்த்து குறைந்தபட்சம் 2 வார்த்தைகளேனும் பேசிவிட வேண்டும் என்று என் இதயம் துடிக்கும். அது எனக்கு எப்போதும் பிடிக்கும். அத்தகைய நட்புக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, நட்புக்கு இலக்கணமானவர். அழகான அறிவிப்பு, வசீகர செய்தி வாசிப்பு, நேர்த்தியான நிகழ்ச்சி தயாரிப்பு போன்றவற்றால் நேர்களின் நெஞ்சமெல்லாம் நீக்கமர் நிறைந்திருப்பவர். நிச்சயம் நிறைந்திருப்பார். அவரை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தாருக்கு எனது ஆறுதல் வார்த்தைகளை கூறிக்கொள்கிறேன். அவருக்காக பிரார்த்திக்கின்றேன். என் இரங்கலை இப்படி நிறைவு செய்கிறேன். மௌரூஃப் மொஹிடீன், நீங்கள் இறந்த செய்தி பொய்யாக கூடாதா? எங்கள் எதிர்பார்ப்பு மெய்யாக கூடாதா? மௌரூஃப் மொஹிடீன், நீங்கள் இறந்த செய்தி பொய்யாக கூடாதா? எங்கள் எதிர்பார்ப்பு மெய்யாக கூடாதா? நன்றி. தன் கடமையோடு ஒன்றித்து வாழ்ந்த மஹ்ரூஃப் மொஹிதீனின் நினைவலைகளுடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் ராஜபுத்திரன் யோகராஜன் அவர்கள். மறைந்த அறிவிப்பாளரும் தயாரிப்பாளருமான மஹ்ரூஃப் மொஹிதீன் நீண்ட காலமாக என்னுடன் பணியாற்றிய ஒருவர். அத்துடன் தமிழ் சேவையின் மூத்த அறிவிப்பாளர் வரிசையிலும் மஹ்ரூஃப் மொஹிதீன் ஒருவர். மஹ்ரூஃப் மொஹிதீன் அவர்களிடம் கண்ட ஒரு நல்ல விடயம் என்னவென்றால், மதங்களை தாண்டி எல்லோருடனும் பண்பாக பழகக்கூடிய நல்ல குணம். அது மட்டுமல்ல, தன்னுடன் பழகும் நண்பரை கண்டால் சுகநலம் விசாரிக்கும் பண்பும் அவரிடம் காணப்பட்ட ஒரு சிறப்பு அம்சமாகும். விருந்தோம்பலிலும் நல்ல மனம் படைத்தவர். நான் கட்டுப்பாட்டாளராக இருக்கும் போது என்னுடன் கடமையாற்றினார். பார்த்தால் முரட்டு குணம் உள்ளவர் போல் அவரது தோற்றம் இருக்கும். பேசி பழகி பார்த்தால் தான் தெரியும் அவரது மென்மையும் பண்பும். அத்துடன் நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இருவரும் குறை நிறைகளை பேசிக் கொள்வோம். அது மட்டுமல்ல, மஹ்ரூஃப் மொஹிதீன் அவர்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்தி வாசிப்பாளர் என்பதனையும் இங்கே நான் சுட்டிக்காட்டுகின்றேன். பண்பாளன், நட்பை மதிப்பவன், நல்ல ஒலிபரப்பாளன் என்று அவரை நாங்கள் வர்ணிக்கலாம். மஹ்ரூஃப் மொஹிதீனின் இழப்பு ஒலிபரப்பாளர் வட்டத்தில் ஒரு பேரிழப்பாகும். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவதுடன் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாந்தி, சாந்தி, சாந்தி. உயர்ந்த பண்பின் உன்னதம் கோருகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளர் AMM ரலீம் அவர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இழந்த ஒரு மாமனிதர், எங்கள் அன்புக்குரிய சிரேஷ்ட அறிவிப்பாளர், தயாரிப்பாளர், ஏன் ஒரு கலைஞர் மர்ஹூம் மஹ்ரூஃப் மொஹிடீன் அவர்கள். இவர் வாழுகின்ற பொழுது தன்னால் முடிந்த உதவிகளை பலருக்கும் செய்து கொடுத்து கொண்டிருந்தவர். அவருடைய உதவிகள் ஏராளம் ஏராளம். உதவிகளை செய்கின்ற பொழுது அவர் ஒரு நாளும் இன்னாருக்கு நான் உதவி செய்திருக்கின்றேன் என்று கூற மாட்டார். அவ்வாறு அவரினால் உதவிகளை பெற்றவர்கள் இந்த வானொலியில் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் பொருளாதாரமாக இருக்கலாம், அது மாத்திரமல்லாமல் அவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் கூட எதை கேட்டாலும் ஒளிவு மறைவின்றி அவைகளை எங்களுக்கு சொல்லித் தருவார். இப்படித்தான் நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் ஒளிவாங்கிக்கு முன்னால் இருந்து பேச வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் எங்களுக்கு அழகாக கற்றுத்தந்த ஒரு மனிதர்தான் மஹ்ரூஃப் மொஹிடீன் அவர்கள். அவர் இறந்த தினத்தன்று ஒரு சகோதரர் குறிப்பிட்டார்,
நான் மௌரூப் நானாவிடமிருந்து இத்தனை ரூபாய்களை கடனாக பெற்றிருக்கின்றேன், அதனை செலுத்த வேண்டும் என்று கூறினார். நாங்களும் அவரோடு இணைந்திருக்கின்றோம். ஆனால் அந்த சகோதரன் பெற்றது இன்று பல வருடங்களுக்கு முன்னால். ஆனால் ஒரு நாள் கூட இன்னாருக்கு நான் பணம் கொடுத்திருக்கின்றேன் என்று அவர் கூட யாரிடமும் குறிப்பிட்டதில்லை. அந்த சகோதரன் கூறும் வரையில் எங்களுக்கு தெரியாது இவர் இவ்வாறான உதவிகளை செய்திருக்கின்றாரா என்று. எனவே இப்படி பலருக்கு உதவி செய்த ஒருவர், பலருக்கு வழிகாட்டிய ஒருவர், பலரோடு அன்பாக பழகிய ஒருவர் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருடைய பிரிவினால் அவருடைய குடும்பம் மாத்திரமல்ல, இன்று நாங்கள் கூட கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அவருடைய மறுமை வாழ்வு சிறப்பாக அமைய இந்த வேளையிலே பிரார்த்திக்கின்றோம். எமது வானொலி குடும்பத்தின் ஓர் அங்கத்தவராக வாழ்ந்து நிரந்தர விடைபெற்று எம் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த அமரர் மஹ்ரூப் மொஹிதீனுக்கான அஞ்சலி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய நேரம் 7:36.